அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் 2024-25 அகாடமிக் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் லா காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மே 6. இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை பற்றின முழு விளக்கம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ. கலை அறிவியல் படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பம் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது என்றைக்குன்னா மே 6 இன்றைக்கி. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டுக்கான இளநிலை பட்டப்படிப்பு, அதாவது இன்றைக்கி +2 ரிசல்ட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி இதே அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஎஸ் இந்த மாதிரி கோர்சஸுக்கு கவர்மெண்ட் காலேஜில் அட்மிஷன் இருக்குது. ஓகேங்களா? தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டுக்கான இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா tngasa.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டீட்டெயிலு எவ்வளோ இல்லை, இந்த சேர்க்கை உதவி மையங்கள் ஒன்று இருக்குது, அங்கே போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடி இனத்தவர் பதிவு கட்டணம் மட்டும் ₹2 செலுத்த வேண்டும். அதாவது SC STக்கு ₹2 தான். மற்றவங்களுக்கெல்லாம் ₹2 விண்ணப்ப கட்டணமாக ₹48, மொத்தம் ₹50 மற்றவங்களுக்கு. இதுதான் ஃபீஸு. கட்டணத்தை ஆன்லைன் வழியில் செலுத்தலாம். ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஆன்லைன் வழியில் செலுத்த முடியாதவர்கள் கல்லூரிகளின் சேர்க்கை உதவி மையங்களுக்கு வங்கி வரவுகளை எடுத்து சென்று செலுத்தலாம். இந்த டிமாண்ட் டிராஃப்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு மாணவர் சேர்க்கை வழிகாட்டி மற்றும் கால அட்டவணை விவரங்களை மேற்கொண்ட இணையதளத்தில் கைட்லைன்ஸு டிப்ஸுன்னெலாம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். முக்கியமான தகவல். அப்புறம் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அட்மிஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது 10ஆம் தேதி முதல் யாருக்குன்னா 5ஆம் ஆண்டு சட்டப்படிப்புக்கு லா காலேஜ் இருக்கு இல்லைங்களா, லா படிக்கணும்னா, சட்டத்தை பற்றி படிக்கணும்னா இன்றைக்கி 10ஆம் தேதி முதல் விண்ணப்பம்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்துக்குங்க 2 ஐட்டமும். 5ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புக்கு வரும் 10ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலை பதிவாளர் கௌரி ரமேஷ் தெரிவித்துள்ளார். அதாவது மே 10லேருந்து லா காலேஜுக்கு அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலையுடன் இணைவு பெற்ற அனைத்து சட்டக்கல்லூரிகளிலும் சீர்மிகு சட்டப்பள்ளியிலும் 5ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகளில் வரும் 10ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சட்ட பல்கலையின் www.tndalu.ac.in அப்படி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 3ஆம் ஆண்டு சட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை சட்டப்படிப்பு மேற்படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் தேதிகள் பல்கலை இணையதளத்தில் பின்னர் அறிவிக்கப்படும். இது 3ஆம் ஆண்டு சட்டப்படிப்புன்னு சொன்னால் பிஜி அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யூஜிக்கு மட்டும் 10ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்ளிகேஷனை. மறந்துடாதீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.